பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நான் இந்த கேக் செஞ்சுருக்கேன். வெறும் வந்து கார்ன்ஃப்ளவர் தான். கார்ன்ஃப்ளவர் வச்சு நம்ம இந்த கேக் செஞ்சிடலாம். ஃபஸ்ட் 10 மினிட் ப்ரீ ஹீட் போட்டுக்கோங்க. ப்ரீ ஹீட் போட்டு மைதா வந்து எடுத்துக்கோங்க. மைதா வந்து லெவல் பண்ணி தான் எடுக்கணும். 1 கப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அதனால நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. லெவல் பண்ணி நான் விட்டுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இது வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் நம்ம கார்ன்ஃப்ளவர் வச்சு செய்ய போகிறோம். அதே 2 டேபிள் ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் எடுத்து நம்ம ஆல்ரெடி 2 டேபிள் ஸ்பூன் மைதா எடுத்தோம் பார்த்திங்களா, அதுக்கு ஈக்குவல் பண்ணிக்கிறோம். அப்புறம் சுகர் வந்து 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். பவுடர் சுகர்னால 3/4 கப்பு நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து பட்டர் பேப்பரை எல்லாம் ரெடி பண்ணி 1 கப் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நம்ம ஜலிச்சு வச்சுக்கலாம். 5 டைம்ஸ் நான் வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்களும் 5 டைம்ஸ் ஜலிச்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதில் நம்ம போடாதனால உங்களால் ஃப்ளஃபியாக கிடைக்கும். அதை இன்னொன்று ஒன்றுன்னா நம்ம வந்து 5 இன்ச் டின் யூஸ் பண்ணணும். நான் வந்து 6 இன்ச் டின் யூஸ் பண்ணதால கொஞ்சம் அகலமாக இருந்தாலும் எனக்கு கேக் மேலே வரல. நீங்கள் 5 இன்ச் டின் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா மேலே வரும். 5 இன்ச்சு 6 இன்ச் டின் யூஸ் பண்ணுங்கள். 5 வாட்டி எடுத்தாச்சு. இப்போ வந்து 3 முட்டை எடுத்துருக்கேன். 3 முட்டை எடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஒயிட் தனியாக, எல்லோ தனியாக வந்து நீங்கள் அப்படியே பொறுமையாக வந்து இந்த பவுலில் அப்படியே 2த்தையும் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா கூட எல்லோ யாக்கை நீங்கள் அப்படி கையிலேயே எடுத்தால் கூட உங்கள் கையில் வந்துடும். அழகாக எடுத்துடலாம். நீங்கள் கையிலேயே கூட இந்தமாரி பண்ண தெரிலனா அப்படியே ஃபுல்லாத்தையும் அதுக்குள்ளே போட்டுட்டிங்கன்னா, பொறுமையாக ஊற்றிட்டிங்கன்னா அப்படி பொறுமையாக எல்லோ மட்டும் கையில் எடுத்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. இப்போ பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். லைட்டாக நுர வந்ததுக்கப்புறமேட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுருந்தேன். அந்த புழிஞ்சு வச்ச லெமனை 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பீட் பண்ணேன். அந்த லெமன் சேர்த்த உடனே ஒரு மாதிரி பொங்கி வரும். இப்போ நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 3/4 கப் சுகர் எடுத்துருக்கேன். அது 3 டைம்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போதே ஒரு மாதிரி கலர் வந்து அழகாக ஒரு மாதிரி வந்துச்சு. ஒயிட்டாக ஒரு மாதிரி மினுக்கிற மாதிரி வந்துச்சு கலர் பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு எனக்கு. திருப்பி மீதி சுகரை சேர்த்துக்கிறேன். 3 டைம்ஸ் சேர்த்துக்கிட்டேன் நான். பாருங்கள் ஒரு மாதிரி கலர் நல்லா பிரைட் ஒயிட் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி செம்ம ஷைனிங் ஒயிட் வருது. சூப்பராக இருந்துச்சு இந்த கலரு. ஆக்சுவலாக ஒயிட் வந்து கலர் கிடையாது, வெறும் இதுதான். பாருங்கள் ஸ்டிஃப் பீக் வந்துடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த எல்லோ யாக் இருக்குல்ல, எல்லோ யாக்கில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது சும்மா லைட்டாக ஒரு வாட்டி பீட் பண்ணணும், ரொம்ப பீட் பண்ணக்கூடாது. ஒரு வாட்டி அவ்வளோதான், அதுக்கு மேலே பீட் பண்ணக்கூடாது. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மில்க் எடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்மால் குவான்டிட்டி வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த பேட்டரை எடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து அந்த கப்பில் போட்டு நம்ம சேர்த்தப்புறமா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கேக் ஃப்ளோர் ரெடி பண்ணி வச்சுருந்தா அதை ஆட் பண்ணிக்கலாம். 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த எக்கு வந்து உடையாமல் பார்த்துக்கணும். ஃப்ளஃபினஸ் வந்து உடையாமல் பார்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து இதை ஆட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஆட் பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சைடில், அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணோன்னா அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக லூஸ் ஆகிடும். ஸ்லோவாக ஆட் பண்ணணும். இதுக்கு மட்டும் தான் டைம் இருக்கும். அதனால நான் வீடியோ உங்களுக்கு ஸ்லோவாக காமிச்சிருக்கேன் எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தட்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக டைட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அளவுக்கு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து அந்த ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் வந்து லூஸ் ஆகிடும். நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும்.
கொஞ்சம் பேட்டர் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதையும் பொறுமையாக மிக்ஸ் பண்ணணும் லைட்டாக. இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நம்ம மூடில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டேப் பண்ண விட்டு ஸ்டிக்கை வச்சு நான் எல்லா பக்கமும் ஈவன் பண்ணி விட்டுட்டு 10 மினிட்ஸ் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் போட்டு வச்சுருந்தேன். இப்போ 40 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். நீங்கள் 30 to 35 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம். ரெடி ஆகிடுச்சா நீங்கள் பார்த்துக்கலாம். 30 மினிட்ஸாக நீங்கள் ட்ரை பண்ணி போய் பார்க்கலாம். ரெடி ஆகிடுச்சா நீங்கள் எடுத்துடலாம். எனக்கு ரெடி ஆகிடுச்சு, நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னு வந்து 5 இன்ச் வச்சா ஓகேவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு தோணுது. நான் 6 இன்ச்சு டின்னு வச்சுருக்கேன். அது எனக்கு வந்து கரெக்டாக இல்லை. பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு கேக்கு. நான் ஜாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சைட்லலாம் கட் பண்ணி விட்டு மேலெல்லாம் கூட லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். லைட்டாக கரிஞ்சு போன மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம ஜாமில் லைட்டாக தண்ணி ஊற்றி, ஹனி கூட நீங்கள் 2 ஸ்பூன் இருந்தால் ஊற்றிக்கலாம். ஹனி என்கிட்ட இல்லை, அதனால் ஊற்றலை. லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த ஜாமை வந்து நல்லா தண்ணி மாதிரி இது பண்ணிவிட்டு, இப்போ பாருங்களேன் சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கேக்கு. பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே சாஃப்டாக வந்துடுச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து இதை ஈவன் பண்ணி விட்டுக்கலாம். எல்லா சைடும் பரப்பி விட்டுட்டு கட் பண்ணி சாப்பிட்டப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பேக்கரியில் சாப்பிட்ற கேக் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.